சொல்கிறாங்க. எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது அவங்களுக்கு நம்பவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் மற்ற தீர்க்கதரிசிகள்லாம் எழும்பி வேறு வேறு தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பித்தாங்க. இல்லை, கர்த்தர் உங்களை இத்தனை நாளைக்குள்ளே விடுவிப்பார்ன்றான் ஒருத்தன். கர்த்தர் அதுதான் சொல்லிட்டார் மோலி, அவன்லாம் நம்பாத. சொப்பனம் கண்டி சொல்கிறவனை நம்பாத, மற்றவன் இதுக்கு எதிராக தீர்க்கதரிசனம் சொல்கிறவனும் நம்பாத. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அங்கேயே செட்டில் ஆகினார். அது மட்டும் இல்லை, 11ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள், எல்லாரும் நல்லா சொல்லுங்க, அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுல. கர்த்தர் சொல்றாரு, பாரு, என்ன நம்பு, ட்ரஸ்ட் மீ, என்ன நம்பு. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு தர்றதுக்கு தான் நான் வேலை பண்ணிட்டு இருக்கிறேன். நீ நினைக்கிற எப்படி நன்மை உண்டாகும்? பாபிலோன்ல வந்தா நன்மை உண்டாகும். இந்த பொல்லாத பாபிலோன்ல வந்து உட்காந்துக்கிட்டு உனக்கு நீ எதிர்பார்க்கிற முடிவை தருவேன்னு சொல்றீரு. இங்கே எப்படி ஆண்டவரை நன்மை உண்டாகும்? என் ஊர் போச்சு, எருசலேமை பார்க்க முடியாது, இப்போ அங்கேருந்து சிறைப்பிடிச்சு கொண்டு வந்துட்டான். இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு சிறைப்பட்டு போனவனை பார்த்து உனக்கு எதிர்பார்க்கிற முடிவை கொண்டு வந்தேன்னு கொடுப்பேன்னு சொல்றீரு. இவனை எனக்கு சிறைப்பிடிக்க விட்டுட்டீரு, அவனை அனுமதிச்சிட்டீரு, தோல்வி எனக்கு கொடுத்துட்டீரு, வெட்கி தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கிறேன், சிறைப்பட்டு போனேன். ஆனால் நீர் சொல்கிறீர் நான் எதிர்பார்க்கிற முடிவை தருவேன் என்று சொல்லுகிறீர். எப்படி நடக்கும்? நான் உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன்றார். இந்த வசனம் ரொம்ப ஃபேமஸ் வசனம். ஆனால் அது எந்த பேக்ரவுண்டில் சொல்லியிருக்குது தெரியுமா உங்களுக்கு? இந்த பேக்ரவுண்டில் தான். உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நான் இன்றைக்கு சொல்கிறேன், கஷ்டத்தினுடைய சென்று கொண்டிருக்கிற மக்கள், பிரச்சனைகளினுடைய சென்று கொண்டிருக்கிற மக்கள், சவாலான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்க மக்கள், கர்த்தர் எங்கே, என்னை கைவிட்டாரா, அவர் எங்கே, என்னை கவனிக்கலையே, என் ஜபத்துக்கு பதில் இல்லையே, நான் எவ்வளோ நாளாக ஜபிக்கிறேன், ஜபம் பண்ண இன்னும் மோசமாயிட்டு போகிற மாதிரில இருக்குது என் வாழ்க்கை. இவங்களுக்கு அது மாதிரி தானே நடந்தது. அப்போ காலத்தில் ஜபம் பண்ணுறான், கடைசியில் சிறையிருப்பில் போய் மாட்டிக்கிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறான். பதிலே வந்த மாதிரி தெரியல. கர்த்தர் எங்கே இருக்கிறாரா? கர்த்தர் உண்மை உள்ளவராய்வர் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழ ஆரம்பிக்கிறது. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை குறித்து நினைக்கிற நினைவுகளை நான் அறிவேன். எனக்கு தெரியும் நான் உன்னை குறித்து என்ன நினைக்கிறேன். அவைகள் தீமைக்கு எதுவானவைகள் இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை கர்த்தர் எனக்கு தீமை பண்ணிட்டாருன்னு. நான் சொல்கிறேன், கிறிஸ்தவ மக்கள் ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். பயங்கரமான தீமை நமக்கு நடக்கும்போது கூட, கெட்ட காரியம் நடக்கும்போது கூட இந்த வசனத்தை நினச்சிக்கொள்ளுங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை குறித்து நினைக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. தான் கிறிஸ்தவன். அப்போதான் ஸ்தோத்திரம் வருங்க, இல்லைன்னா ஸ்தோத்திரம் வருது. ஆபகுக்கு ஏன் மரத்தில் ஒன்றும் காய்க்காமல் போனாலும், ஆடு மாடுகள்லாம் பலனிட்டு போனாலும், வயல்வெளியில் ஒன்றும் வளராமல் போனாலும், ஒன்றும் கிடைக்காம போனாலும், எதுவுமே இல்லாமல் போனாலும் நான் என் தேவனில் களி கூறுவேன்றான். எப்படி களி கூற முடியுது? ஏன்னா அவனுக்கு உள்ள ஆழத்தில் ஒரு காரியம் தெரிகிறது. என்னுடைய கர்த்தர் எனக்கு தீமை செய்ய மாட்டார், எனக்கு நன்மை மட்டுமே செய்வார். எனக்கு என்ன தப்பு பண்ணலாம், என்னை எப்படி சாகடிக்கலான்னு அவர் யோசிச்சுட்டு இல்லை, என்னை எப்படி ஒன்றுமில்லாமல் ஆக்கலாம்னு யோசிச்சுட்டு இல்லை, என்னை எப்படி சிறைப்படுத்தலான்னு அவர் யோசிக்கல. ஏதோ பிளான் பண்ணி என்னமோ நடக்குது. இந்த சம்பவங்கள்லாம் கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார்னா, ஏதோ அவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில். நான் கர்த்தரை நம்புகிறேன், நான் கர்த்தருக்கு சொந்தமானவன், கர்த்தரை நம்புகிறேன். அவர் சொல்கிற இடத்துல பேசாமல் இருக்க போகிறேன், கர்த்தரை துதிக்க போகிறேன்.